ஜெயகட சுபர்ணா அடியேன் நாட்டேரி ரங்கநாதன் அசரன் சேவக். ஒரே ஒரு தடவை நமஹா அப்படின்னு சொல்லி எம்பெருமானத்தில் சரணாகதி பண்ணோன்னா அவன் நாம் இதற்கு முன்னாடி பண்ணியிருந்த பல கோடி ஜென்மாக்களுடைய பாபங்களையும் மன்னித்து நம்மை காப்பாற்றுவான். இதுதான் சரணாகதி சாஸ்திரம். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆனால் நாம் ஒரு தடவை நமஹான்னு சொல்லி அவன் காலில் விழுந்தோன்னா இது மட்டும் இல்லாது எம்பெருமானுக்கு இவனை போய் நாம் தண்டிக்க வந்தோமே, அடிக்க வந்தோமே அப்படின்னு ஒரு எம்பாரஸ்மெண்ட்டே ஏற்படுமா. அது என்ன விஷயம் அப்படின்னா, இதை விளக்குவதற்காக பட்டர் நஞ்சியரத்தில் ஒரு ராமாயண கதை ஒன்று சொல்கிறார். அதாவது ராமன் தெற்கு கடற்கரையில் முகாமிட்டு இருக்கான் வானர சைன்யத்தோட. அடுத்து கடலை தாண்டணும். அதை எப்படி தாண்டுறது? ஹனுமான் ஜம்ப் பண்ணி போயிட்டார். ஆனால் எல்லா குரங்கும் ஜம்ப் பண்ண முடியுமா? இவையெல்லாம் இந்த கடலை தாண்டறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணுமே, அது என்ன வழி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கார். அந்த சமயத்தில் ராமனிடத்தில் புதுசாக வந்து சேர்ந்த விபீஷணன் ஒரு ஐடியா தரார். என்னென்னா, இந்த சமுத்திரம் இருக்கு இல்லையா, அதுக்கான அதிதேவதை சமுத்திரராஜன். இந்த சமுத்திரராஜனத்தில் ராமா நீ சரணாகதி பண்ணு, அந்த சமுத்திரராஜன் உனக்கு இந்த கடலை தாண்டறதுக்கான வழியை காட்டுவான் அப்படின்னு ஒரு ஐடியா தரார். கேட்குற நமக்கே கொஞ்சம் அபத்தமாக இருக்குல்ல. ராமன் யார்? சர்வலோக சரண்யன். சமுத்திரராஜன் கேட்டது ராமன் சரணாகதி பண்ணணுமா? இது என்ன பொருந்தலையே அப்படின்னா, பொருந்தலை தான். ஆனால் புதுசாக வந்திருக்கார் விபீஷணன், அவருக்கு தோணுன ஐடியா. அதை நம்ம இப்போயே எடுத்த உடனே வேணான்னு சொல்லிட்டோம்னா அவர் மனசு சங்கடப்படும் அப்படின்னு ராமன் சரி அப்படின்னு சொல்லி விபீஷணன் சொல்கிறது போல் சமுத்திரராஜனத்தில் சரணாகதி பண்ணுறார். பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறார். ஒரு தரையில் தர்பத்தை விரித்து படுத்துன்னு வெயிட் பண்ணுறார். ஒரு நாள் ஆச்சு, சமுத்திரராஜன் வரல. 2 நாள் ஆச்சு, வரல. 3 நாள் ஆச்சு, வரல. ராமனுக்கு வந்தது பாரு கோபம். நான் நல்லவன் அப்படின்னா நீங்கள் என்னை டிக்கெட் ஃபார் கிராண்டாக எடுத்துப்பீங்களா? லக்ஷ்மணா எட்ரா இல்லை, எட்ரானோட அம்புகளை இப்போயே இந்த உலகத்தில் சமுத்திரமே இல்லாமல் பண்ணிடுறேன் பார் அப்படின்னு ராமன் வில்லில் அம்பை கோர்க்கும் பொழுது அந்த சமுத்திரராஜன் விழுந்துருச்சுன்னு வரான். கையை கூப்பி கீழே விழுந்து சேவிச்சு, ராமா என்னை மன்னிச்சிடு, எனக்கு வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகிடுது அப்படின்னு காலை விடுறான். காலை விழுந்தா பெருமாள் காப்பாற்றுவான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால் பெருமாள் அதுக்கு மேலே ஒன்றும் பண்ணலை. ஆனால் அங்கே நடந்த வேடிக்கை என்னென்னா, இப்படி காலில் விழுந்தவனே இவர் சமுத்திரராஜனை அடிப்பதற்காக அம்பு எடுத்திருக்கார். ஆனால் இவன் காலில் விழுந்துட்டான் இல்லையா? இப்போ இதுக்கு ரொம்ப எம்பாரசிங்காக போயிடுச்சு. ஐயோ காலில் விழுந்தானே, காப்பாற்ற வேண்டியவனை அடிப்பதற்கு நம்ம ஆயுதம் எடுத்திருக்கோமே, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ராமன் பிளேட்டையே மாற்றி போட்டாரான். அப்படியே சிச்சி பயப்படாத சமுத்திரராஜா, ஒன்றும் இல்லை, நான் இதை ஒன்று அடிக்கிறதுக்காக இந்த அம்பு எடுக்கலை, நான் ஒன்று அடிக்க போகிறதில்ல, உனக்கு யாராவது எதிரி இருப்பா இல்லையா, அது யாருன்னு என்கிட்ட நீ சொன்னியானா அவளை அழிக்கணும் தான் நான் இந்த அம்பையே எடுத்திருக்கேன் அப்படின்னு பிளேட்டையே மாற்றி போட்டாராம். காரணம் எம்பெருமான் மனசு அப்படி. நாம் சரணாகதி பண்ணோன்னா உருகிடுமா. அப்புறம் இவனுக்கு என்ன, இதுக்கு மேலே நம்ம என்ன தரதுன்னு தெரியலையே, இவனை போய் தண்டிக்க வந்தோமேன்னு பெருமாளுக்கு எம்பாரஸ்மெண்ட் ஆகிடுமா. அப்படி அவனுடைய திருவுள்ளம். இதை சொன்னபொழுது நஞ்சியர் என்ன இப்படி கூட இருக்க முடியுமா எம்பெருமான் அப்படின்னு கேட்க, உனக்கு வேற ஒரு கதை சொல்கிறேன், இதை புரிஞ்சுக்கணும்னா அப்படின்னு ஒரு மொட்டைத்தலை ஜமீன்தார் கதை அப்படின்னு ஒரு கதை சொல்கிறாராம். அது என்னென்னா, ஒரு ஊரில் ஒரு பெரிய ஜமீன்தார், பெரிய பணக்காரர் இருந்தார். ஏன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு தலையில் முடியே கிடையாது, சொட்டையாயிடுத்து. அப்படி இருக்கும்பொழுது ஒரு சமயத்தில் ஒரு புலவன் ஒருவன் அவரிடத்துல வந்து ஒரு கவிதை சொல்லி பரிசு வாங்கிட்டு போக வந்தார். அவனும் அதை ரன்னாக ரசித்து அவனுக்கு ஒரு மூட்டை நெல் பரிசு கொடுத்து அனுப்பிச்சிட்டான். அதை வாங்கினு இந்த புலவர் போயின்னு இருக்கான் சொந்த ஊருக்கு. எதிர ஒருத்தன், என்னடா நீ பாட்டுக்கு வந்த, இப்போ கையில் ஒரு மூட்டை நெல்லோட போகிற, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, இவன் வெறுமை இருக்கணுமோ இல்லையோ, பரிசு கொடுத்தவர் ஜமீன்தார். ஆனால் அவனுக்கு வாய்க்கொழுப்பு. அந்த மொட்டைத்தலையாக இருக்கான், அவனை பார்த்து ஒரு பாட்டு பாடினேன், அதை கேட்டு அவனே ஒரு மூட்டை நெல் கொடுத்துட்டான் அப்படின்னு இவன் இப்படி பேசிட்டாங்க இவனுடைய வாய்க்கொழுப்புனால. இதை கேட்டு இப்போ எதிர வந்தவனுக்கு பொறாமல், அதனால் ஒரு மூட்டை நெல்லை வாங்கினதும் இல்லாமல் இவ்வளோ திமிராக பேசுறியா, முதல்ல வத்தி வைக்கிறேன் பாருன்னு குடுகுடுன்னு போய் ஜமீன்தார் இடத்துல இதை சொல்லிட்டாம, என்ன ஜமீன்தாரே, யாருக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியாதா, உங்கள் இடத்துல பரிசு வாங்கிட்டு உண்மையே மொட்டைத்தலைன்னு கிண்டல் பண்ணுறாம, அவங்ககிட்ட போய் ஒரு மூட்டை நெல் கொடுத்துருக்கீரு, என்ன அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காம. வந்தது பாரு ஜமீன்தார் கோபம். முதல்ல உடனே புடுறா முதல்ல எடுறா என்னுடைய குதிரைன்னு குதிரை மேலே எரிண்டு விரட்டின் வர, இவனை பிடிச்சி சவுக்கால் அடிக்கணும்னு விரட்டின் வர கிட்ட வரான். தூரத்தில் ஜமீன்தார் வேகமாக வரதை பார்த்தோன்னே புலவருக்கு புரிஞ்சு போச்சு. ஆஹா, நம்ம சொன்ன வார்த்தை அங்கே வரைக்கும் போயிருக்கு, புரிஞ்சு போச்சு. என்ன பண்ணுறது, எப்படி சமாளிக்கிறது? இருந்தாலும் புலவன் இல்லையா, அறிவு கூர்மை ஜாஸ்தி, எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது கிட்ட வந்துட்டார் ஜமீன்தார். உடனே 2 கையும் நீட்டி, ஆஹா ஜமீன்தாரே, என்ன அழகு, என்ன அழகு, இப்படி இந்த காற்றுல வேகமாக குதிரையில் நீங்கள் வரும்பொழுது
உங்களுடைய அந்த குழல் கட்டுரைகள்லாம் இப்படி காற்றுல அலை மாதிரி வீசின்னு வருது, பார்த்தா பார்க்கவே கண்கொள்ளா காட்சி. இருந்தாலும் இவ்வளோ வேகமாக ஜமீன்தார் என்ன பார்க்கறதுக்கு வரணுமா? சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. உங்களுடைய இந்த குழல் கட்டுரைகள் காற்றுல வந்து கலையாமல் இருக்குமே அப்படின்ட்டாராம். உடனே கோபமாக அந்த ஜமீன்தாருக்கு உச்சி குளிர்ந்து போயிடுச்சு. அப்படின்னு கையில் சவுக்கு தூக்கின்னு வந்திருக்கேன் அடிக்கணும்னு. உடனே என்ன விஷயமா வந்திருக்குது ஜமீன்தார், என்ன விஷயம் அப்படின்னு கேட்டவுடனே ஜமீன்தாருக்கு இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரில. எம்பாரசிங்காக போயிட்டான். தலையை சொரிஞ்சுட்டே பதில் சொல்கிறானா ஜமீன்தார். அது ஒன்றும் இல்லை, நீ சொன்ன கவிதையை யோசித்து பார்க்குறேன், எவ்வளோ அழகாக இருக்குது. உனக்கு ஒரு மூட்டை நெல் கொடுத்தா போதாது, இன்னொரு மூட்டை நெல்லையும் நம்ம தரணும் அப்படின்னு தான் நான் உன்னை சீக்கிரமாக நீ ஊருக்கு போகிறது மாதிரி உன்னை பிடிக்க வந்தேன். யாரா அங்கே இருக்கா, 100 மூட்டை நெல் புலவருக்கு கொடுத்தனுப்படா அப்படின்னு அவனுக்கு 200 மூட்டை நெல்லையும் கொடுத்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு அவனுக்கு வண்டி வச்சு அனுப்பி இவன் ஊருக்கு போய் சேர்ந்தானா ஜமீன்தார். ராமனுடைய திருவள்ளம் எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டுறதுக்கு ஒரு வேடிக்கையான கதையை பராசரப்பட்டு நஞ்சியருக்கு சொன்னாராம். இது ரொம்ப என்ன ஒரு அபூர்வமான விஷயம். இந்த சரணாகதி சாஸ்திரத்தை பெரியவாளா இவ்வளோ வேடிக்கை கதைகள்லாம் சொல்லி எப்படி விளக்கியிருக்கான். இந்த அபூர்வமான அர்த்தங்களை அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ உவே ஏபிஎன் சுவாமி அடியவங்களுக்கு சொன்ன விஷயம் இது. அது ரொம்ப நன்னா இருக்குது. இதை உங்கள் கூடயும் ஷேர் பண்ணணுன்னு இப்போ இதை ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஜெயகட சுபர்ணா.